ஆறுபடை வீடு கொண்ட முருகனின் ஒவ்வொரு படைத்தலமும் மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி விரிவாக காண்போம். முருகனின் முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் என்பது முருகன் தனது முதல் அறுபடை வீடாக குறிப்பிடப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் முருகன் தேவசேனாதிபதியாக தனது திருவுருவம் காட்டி முக்கியமான நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கதை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம். திருப்பரங்குன்றத்தில் முருகன் தனது பெரும் யுத்த வீரனாக உருவெடுத்த இடமாகும். அசுரன் சூரபத்மனை அழிக்க வந்த முருகன் அவனுடைய படைகளை நசுக்கி அவன் தன்னடையில் சரணடைந்த போது திரு கைலாயம் அனுப்பியதாகவும் அவனுடைய சகோதரர்களான சிங்கமுகன் தரகாசுரன் வீழ்த்தியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. தேவலோகத்தை அச்சுறுத்திய சூரபத்மனை வீழ்த்தியதை பார்த்த தேவலோக ராஜாவான இந்திரன் தனது ஒரே மகனான தெய்வ யானையை இந்த தலத்தில்தான் திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம் கூறுகிறது. இந்த திருக்கல்யாணம் மிகவும் முக்கியமானது, ஏனெனில் இது தேவலோகத்திற்கு மீண்டும் அமைதியை ஏற்படுத்தியது. தல சிறப்புகள். திருப்பரங்குன்றம் கோயில் பெரிய பாறை மலையில் அமைந்துள்ளது. இங்கு கருவறைக்குள் உள்ள மூலவர் சந்நிதி குகையின் உள்ளே செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் மற்ற கோயில்களைப் போல தனிமையாக நவக்கிரகங்கள் இல்லாமல் மூலவரே அனைத்து கிரக தோஷங்களை தீர்க்கக்கூடியவர் என நம்பப்படுகிறது. இது பூமியை பிரதிநிதிப்படுத்தப்படும் தலம் என்பதால் அடியார்களுக்கு பூஜை செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. திருப்பரங்குன்றம் திருவிழாக்கள். வசந்த உற்சவம். சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய திருவிழா நடத்தப்படுகிறது. அக்டோபர் நவம்பரில் கந்தசஷ்டி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமாக நாளாக கொண்டாடப்படுகிறது. திருப்பரங்குன்றம் முருகன் பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமான தலம். இது முருகனின் முதல் படைவீடு மட்டுமல்லாமல் அவரது வீரத்தையும் கருணையையும் திருமணத்தின் புனிதத்துவத்தை வெளிப்படுத்தும் புனித தலமாக விளங்குகிறது. முருகனின் இரண்டாம் படைவீடு. முருகனின் இரண்டாம் படைவீடு திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகனின் இரண்டாம் அறுபடை வீடாக கருதப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையில் அமைந்துள்ளது. இது ஒரு புனித தலமாகும். முருகனின் சூரபத்மனை வதம் செய்து வெற்றி பெற்ற இடம் என்பதால் இது மிக முக்கியமான வீரத்தலம். கதை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம். முருகனின் சூரசம்காரம் இந்த திருச்செந்தூரில்தான் நிகழ்ந்தது. அசுரர்களின் தலைவன் சூரபத்மன் இந்திரன் உட்பட தேவர்களை துன்புறுத்தி வந்தான். தேவர்கள் சிவபெருமானை அடைந்தனர். சிவன் தனது அக்னி கண்களை வைத்து முருகனை உருவாக்கினார். முருகன் சிவனிடம் வேல் பெற்று தேவர்களுடன் போருக்கு வந்தார். 6 நாட்கள் நடந்த யுத்தத்தில் இறுதியில் முருகன் தனது வேலை கொண்டு சூரபத்மனை இரண்டாக வெட்டினார். சூரபத்மன் இறக்காமல் ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறியது. முருகன் அவற்றை தனது வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றிக்கொண்டார். இவ்வாறு திருச்செந்தூர் என்பது முருகனின் பராக்கிரமத்தை, பக்தியையும் கருணையும் வெளிப்படுத்துகிறது. திருச்செந்தூர் கோயிலின் சிறப்புகள். கடற்கரை கோவில். பெரும்பாலான முருகன் கோவில் மலைப்பகுதியில் அமைந்திருக்கும். திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையில் அமைந்திருக்கும். ஆண்டுதோறும் நடத்தப்படும் சூரசம்கார நிகழ்ச்சி மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. திருப்பரங்குன்றம் போலவே இங்கும் தனியாக நவக்கிரகங்கள் இல்லை. முருகன் பக்தர்களின் அனைத்து தோஷங்களை போக்குவதற்காக அவரே களத்தில் இறங்குவார். நொச்சிக்கிணறு நமச்சிவாய. நொச்சிக்கொடியின் கீழே சிவபெருமான் வழிபட்ட தலம் என்பதால் சிவபக்தர்களும் அதிக வருகை தரும் இடமாக திருச்செந்தூர் விளங்குகிறது. முக்கிய திருவிழாக்கள். வருடத்தில் மிகப்பெரிய திருவிழா சூரசம்காரம் நடைபெறும் நாள். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மாசி திருவிழா நடைபெறும். ஆவணி திருவிழா. சித்திரை மாதத்தில் கோவில் தீர்த்தம் மிக பெரிய அளவில் நடைபெறும். திருச்செந்தூருக்கு வர வேண்டிய முக்கிய காரணங்கள். முருகனின் போர் வீரத்தை கொண்டாடும் இடம். பக்தர்களுக்கு தோஷ நிவர்த்தி செய்யும் இடம். கடற்கரை அருகே பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. பழமையான கோயில்கள். பாண்டியர்கள் நாயக்கர்கள் காலத்திலிருந்து மிகவும் பிரபலத்தன்மையான முருகன் தலம். திருப்புகழ் புகழ்பெற்ற இடம்.
அருணகிரிநாதரின் திருப்புகழில் திருச்செந்தூர் பற்றிய பல்லாயிரம் பாடல்கள் காணப்படுகிறது. முருகனின் 3ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை என்பது முருகனின் 3ஆம் அறுபடை வீடாக கருதப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் மதுரை அருகே அழகர் மலைக்குள் அமைந்துள்ளது. மற்ற அறுபடை வீடுகளில் இருந்து இது சிறப்பாக கருதப்படுவதற்கான முக்கிய காரணம், முருகன் இங்கு தனது ஞான பாகத்தையும் கருணை பாகத்தையும் வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. கதை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம். ஔவையாரும் முருகனும். பழமுதிர்ச்சோலையில் பிரசித்தமான கதையொன்று ஔவையார் மற்றும் முருகனுக்கிடையே நடந்த விவாதம். ஒரு நாள் ஔவையார் ஒரு பயணத்தில் இருந்தார். சூரியன் மிக வறண்டுவிட்ட நேரம். ஔவையார் வழியில் உள்ள ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்து விரும்பினார். அப்போது அருகில் இருந்த சிறுவன் அமர்ந்து இருந்தான். சிறுவன் ஔவையாரிடம் கேட்டான், உங்களுக்கு பழங்கள் வேண்டுமா? ஔவையார் ஆமாம் என்று சொன்னார். சிறுவன் மறுபடியும் கேட்டான், உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா இல்லை சுடாத பழம் வேண்டுமா? ஔவையார் அதற்கு சுடாத பழம் வேண்டும் என்று சொன்னார். சிறுவன் மரத்திலிருந்து பழங்களை கீழே பறித்தெறிந்தான். ஔவையார் அவற்றை எடுத்து வாயில் போட்டதும் ஔவை வாய் முழுவதும் மண்ணாக இருந்தது. அதை பார்த்த ஔவையார் குழந்தையை நோக்கி, நீ என்ன பைத்தியமா என்று கேட்டார். சிறுவன் புன்னகையுடன், ஔவையே, பழங்கள் மரத்திலிருந்து போது அவை சூடாக இருக்கும். ஆனால் கீழே விழுந்ததும் அவை மண்புழுதி படிந்து குளிர்ந்துவிடும். இது உமக்கு தெரியாதா என்றான். ஔவையார் ஆச்சரியமாக ஆகி அந்த சிறுவன் முருகன் என உணர்ந்தாள். கந்தா என்று அழைத்தார். முருகன் ஔவையாருக்கு அருள் வழங்கிய இடம் மற்றும் ஞானம் என்றால் சாதாரண விஷயங்கள் அல்ல, ஆழமாக எண்ணும் திறன் வேண்டும் என்று உபதேசம் செய்தார். தல சிறப்புகள். பழமுதிர்ச்சோலை மலைகளால் சூழப்பட்ட மிக அழகிய இடமாக உள்ளது. இது மற்ற 5 படை வீடுகளைப் போல் பெரிய கோவில் இல்லாத ஒரு சிறிய இடமாக, அதாவது மண்டபமாக இருக்கிறது. இங்கு முருகன், வள்ளி, தெய்வானை ஆகிய மூவரும் காட்சியளிக்கிறார்கள். திருவிழாக்கள். மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டம் இருக்கும். முக்கிய திருவிழாக்கள். மதுரை அழகர் கோயிலுடன் இணைந்து கொண்டாடப்படும் விழா. அக்டோபர் நவம்பரில் கந்தசஷ்டி விரதம் கொண்டாடப்படுகிறது. முருகனுக்கு மிக முக்கியமான நாளாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. பழமுதிர்ச்சோலையின் தனி சிறப்பு ஞானத்திற்கான பிறந்த இடம். முருகன் இங்கு பிள்ளைகளின் பெரியோர்களும் நுண்ணறிவு கொடுப்பதாக நம்பப்படுகிறது. வள்ளி, தெய்வயானை அமைந்த ஒரே படை வீடு. மற்ற 5 படை வீடுகளும் வள்ளி, தெய்வயானை இருவரும் சேர்ந்து இல்லை என்றும் இங்கு அவர்கள் இருவரும் முருகனுடன் இருக்கிறார்கள். இயற்கையின் மடியில் அமைந்துள்ள தலம். பழமுதிர்ச்சோலை என்பது இயற்கையின் மடியில் அமைந்த மிகவும் அமைதியான பக்தி நிலை கொண்ட இடமாக இருக்கிறது. முருகனின் 4ஆம் படை வீடு சுவாமிமலை. சுவாமிமலை என்பது முருகனின் 4வது அறுபடை வீடாக கருதப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கே பிரம்மஞானம் உபதேசித்த இடம் என்பதால் இது ஞானபீடம் என அழைக்கப்படுகிறது. கதை மற்றும் ஆன்மீகத்தின் முக்கியத்துவம். ஒரு நாள் பிரம்மா சிவபெருமானை தரிசிக்க வந்தார். அப்போது முருகன் பிரம்மாவிடம், உங்கள் கடமைகள் என்ன என்று கேட்டார். பிரம்மா, வேதங்களை படித்து அதை அனுசரிப்பதே எனது கடமை என்று சொன்னார். முருகன் தொடர்ந்து, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் தெரியுமா என்று கேட்டார். பிரம்மா பதிலளிக்க முடியாமல் பதற்றமடைந்தாள். முருகன் பிரம்மா அறிவில்லாதவன் என்று கருதி அவரை சிறையில் அடைத்தார். பிரம்மன் சிறையில் அடைக்கப்பட்டதால் உலகில் உயிர்களை உருவாக்கம் நின்றது. இதனால் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவன் முருகனை நோக்கி, பிரம்மாவை விடுவதற்கு முன் நீ ஏன் அவரை சிறையில் அடைத்தாய் என்று கேட்டார். முருகன் ஓம் என்ற பிரணவத்தின் உண்மை பொருளை அவருக்கு தெரியவில்லை என்றார். சிவபெருமான், அந்த அர்த்தம் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். முருகன், ஆமாம், எனக்கு தெரியும். நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் என்றார். இதனால் சிவபெருமான் தனது மகன் முருகனின் இருந்து ஞானம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதனால்தான் முருகனை சுவாமிநாதன் என்று அழைக்கிறார்கள். தல சிறப்பு. அருமையான மலைப்பகுதி. சுவாமிமலை 60 அடி உயரமுள்ள மலையில் அமைந்துள்ளது. முருகன் சிவனுக்கே உபதேசித்த ஒற்றை இடம். இது மற்ற அறுபடை வீடுகளை விட தனித்துவமானது. மூலவரான இருக்கின்ற முருகன் தந்தைக்கே ஆசிரியராக இருந்தவர். இங்கு மிகுந்த ஞான சக்தி உள்ளது.
வேறு எந்த கோயிலிலும் இல்லாத சிறப்பு சுவாமிமலை முருகனின் ஞானபீடம். இது மற்ற படைவீடுகளில் கிடைக்காத மிக முக்கியமான அம்சம். திருவிழாக்கள் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. முருகனுக்கு உகந்த விழாவான தைப்பூசம் பக்தர்கள் காவடி எடுத்து செல்வார்கள். பங்குனி உத்திரம் முருகன் தெய்வானையுடன் திருமணம் செய்து கொண்ட புனித நாள். சித்திரை விசாகம் முருகனின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் முக்கிய திருவிழா. சுவாமிமலையின் தனி சிறப்புகள். ஞானத்திற்கான திருத்தலம். முருகன் சிவனுக்கே உபதேசித்த இடம். பிரணவ மந்திரத்தின் ஓம் என்ற இரகசியத்தை வெளிப்படுத்திய இடம். சிறப்பான கோயில் அமைப்பு. பழமையான சித்தர்கள் முனிவர்கள் தியானம் செய்த இடமாக விளங்குகிறது. நவக்கிரக தோஷ பரிகார தலம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கு வழிபட்டால் அவர்களுக்கு துன்பம் நீங்கும். முருகனின் 5ஆம் படை வீடு திருத்தணி. திருத்தணி முருகனின் 5வது படை வீடாக கருதப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னைக்கு அருகில் அமைந்துள்ளது. முருகன் தனது போர்களை முடித்து மன நிம்மதி அடைந்த இடமாகும். கதை மற்றும் ஆன்மீகத்தின் முக்கியத்துவம். முருகன் சூரபத்மனை அழித்து வெற்றி பெற்ற பின்பு போரின் களைப்பாற்றியிருந்தார். போரின் தாக்கத்திலிருந்து வெளியேற மன நிம்மதியாக அமைதியாக இருக்க வேண்டி எண்ணி இந்த இடம் தேடினார். அப்போது இந்த திருத்தணி மலையை அமைதியாக அமர்ந்து தியானம் செய்தார். இது அவருக்கு ஆன்மீக அமைதியை வழங்கிய இடமாக மாறியது. இங்குதான் வள்ளி தேவியுடன் திருமணம் ஆனது. மகிழ்ச்சியின் அடையாளமாக வள்ளிக்கும் பக்தர்களுக்கும் அருள் வழங்கினார். திருத்தணி என்பது முருகனின் போருக்கு பின் அமைதி அடைந்த திருத்தலம் என்பதால் இது மன நிம்மதியை அளிக்கும் படைவீடாக கருதப்படுகிறது. திருத்தணி கோயிலின் சிறப்பு. 365 படிகள். ஒரு வருடத்திற்கு உள்ள 365 நாட்களும் ஒவ்வொரு நாளும் முருகனை வழிபட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் தோஷ நிவாரண தலம். செவ்வாய் கிரகத்தில் ஏற்படும் தோஷங்கள் போக்க திருத்தலம் கோயிலுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். கோவிலில் மேலே இருந்தாலும் தரையில் இருக்கும் தீர்த்தம் பிற மலை கோயில்களை விட இங்கு தீர்த்த குளம் மலையின் அடிவாரத்தில் இருக்கிறது. வள்ளி திருமணம் திருத்தலம். வள்ளிக்கு மனம் செய்து கொடுத்த புனித இடம். திருவிழாக்கள் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். முருகனுக்கே மிக முக்கியமான நாளான தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்த புனித நாள். வள்ளி கல்யாணம் முருகன் மற்றும் வள்ளியின் திருமணம் தினமாக கொண்டாடப்படும். திருத்தணியின் தனி சிறப்பு. முருகனுக்கு மன நிம்மதி கிடைத்த இடம். போருக்கு பிறகு முருகன் இங்கு அமைதியாக இருந்தார். வாழ்வில் சாந்தியும் சந்தோஷமும் வேண்டுபவர்களுக்கு இங்கு வழிபட வேண்டும். திருமணத்திற்கான பாக்கியம் பெற விரும்புபவர்கள் அதிகமாக வருவார்கள். செவ்வாய் கிரக தோஷங்கள் நீக்க முக்கிய தலம். முருகனின் 6ஆம் படை வீடு. பழனி என்பது முருகனின் 6வது மற்றும் இறுதி அறுபடை வீடாக கருதப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மலை மீது அமைந்துள்ளது. பழனி என்பது முருகன் தனது குடும்பத்தை விட்டு தனியாக சென்று தவம் இருந்த தலம் என்பதால் இதற்கு தியானம் செய்யும் இடமாக போற்றப்படுகிறது. கதை மற்றும் ஆன்மீகத்தின் முக்கியத்துவம். ஒரு நாள் சிவன் மற்றும் பார்வதி தங்கள் குழந்தைகளான முருகன் மற்றும் விநாயகருக்கு அமிர்த பழத்தை வழங்க திட்டமிட்டனர், அதாவது ஞானப்பழம். ஆனால் அதனை பெற ஓர் நிபந்தனை வைத்தனர். யார் முதலில் உலகை சுற்றி வருகிறாரோ அவருக்கே பழம் கிடைக்கும். முதலில் முருகன் தனது மயிலில் ஏறி உலகம் முழுவதும் சுற்றி சென்றுவிட்டார். ஆனால் விநாயகர் சிறிதும் நகராமல் சிவனும் பார்வதியும் எங்கு இருக்கிறார்களோ அதுவே என் உலகம் என்று கருதி அவர்களை 3 முறை சுற்றி வந்தார். இதனால் விநாயகருக்கு பழம் கிடைத்துவிட்டது. முருகன் திரும்பி வந்து பார்க்கும்போது, இது நீதியாக இல்லை, நான் உண்மையில் உலகை சுற்றி வந்தேன் என்று கூறினார். ஆனால் சிவனும் பார்வதியும் நீ தாமதித்து விட்டாய் என்றனர். கோபம் கொண்ட முருகன், என்னை நீங்க திரும்பி பார்க்க வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன் என்று கூறி பழனி மலைக்கு வாழச் சென்றார். சிவன் பார்வதி ஆகியோர் பின்னர் பழனிக்கு வந்து, முருகா நீ யார் என்று கேட்டார். அப்போது நானே என்னுடைய சொத்து என்று கூறினார். இதனால் முருகன் இங்கு தண்டாயுதபாணி, தண்டாயுதத்தை ஏந்தியவன் என்ற நிலையை வழிபடுகிறார்கள். பழனி கோயிலின் சிறப்புகள். முருகன் தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கிறார். அவரது உடையில் விளிம்புகள் மட்டுமே இருக்கும், எந்த ஆடைகளும் இல்லை. இது அவரது துறவு நிலையை காட்டுகிறது. நவபாஷண முருகன்.
முனிவர் போகரால் 9 வகை ரசாயனங்கள் அதாவது நவபாசனத்தை கொண்டு உருவாக்கப்பட்டது திருமேனி. மலைக்கோயில்கள். பழனி 500 அடி உயரமுள்ள மலையின் மீது அமைந்துள்ளது. பழனி பிரதோஷ வழிபாடு, பல்வேறு தோஷங்களை நீக்குவதற்கான சிறப்பு வழிபாடு நடக்கும். அன்னதானம். பழனியில் தினமும் இலவச அன்னதானம் வழங்கப்படுகிறது. முக்கிய திருவிழாக்கள். தைப்பூசம் முருகனுக்கே மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்று. பங்குனி உத்திரம் முருகனின் திருமண தினம். சித்திரை விசாகம் முருகனின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும். பௌர்ணமி மலையேற்பு. பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் மலையேறி வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. பழனியின் தனி சிறப்பு. நானே எனது சொத்து, நான் எது இருக்கிறேனோ அதுவே என் உலகம். பக்தர்கள் துறவு மனோபாவத்தை அளிக்கிறது. மன நிம்மதி. தோஷ நிவாரணம். திருமண பிரச்சனைக்கான பரிகார தலம். நவபாசன உருவம். இது மிகப்பெரிய மருத்துவ சக்தியை கொண்டது. மலையெழுந்து மலையேறி தரிசிப்பது மிகப்பெரிய பாக்கியம். பக்தர்களால் காலினால் மலையேறி முருகனை தரிசிப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. முருகனின் சிறப்புகளை பற்றி எண்ணற்ற வார்த்தைகளில் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.